ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் ஆட் லெவலில் இருக்கக்கூடிய டிஐ பிஓவில் கேட்பாங்க இல்லையா, அது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, அண்டு எத்தனை செட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அண்டு இன்னும் 14 நாள் தான் இருக்குது, குவான்ஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பர்டிகுலராக ஐபிஎஸ்பிஓ எஸ்பிஐபிஓ ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ்க்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் ஜாப் வேணுமோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நாம் அப்ளை பண்ணி எழுதுவோம். அதுக்கு மேலே ஜாப் ப்ரெஷராக இருக்குமா, ஜாப் ஈஸியாக இருக்குமா, ஜாப் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும், இல்லை எவ்வளோ லிபரலாக இருக்கும் அப்படிங்கிறது தனி வீடியோ நான் கொடுக்குறேன். பட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு சேஃபு. அண்டு எக்ஸாம் எழுதுனா நமக்கு எக்ஸாம் ஐடியா ஒன்று கிடைக்கும். ஐபிபிஎஸ்பிஓ ஒழுங்காக பண்ணாதவங்க இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது நமக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இதுவும் ஒரே லெவலில் இருக்கும். அதனால் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து வந்துடலாம் போயிட்டு. சரி வாங்க பார்க்கலாம். வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் எப்போவுமே சொன்ன மாதிரி இது பேரே சப்ஜெக்ட் பேரே டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் தான். அப்போ டிஏ இல்லாமல் கொஸ்டின் இருக்குமா? டிஏ தான் இருக்கும் கொஸ்டின். 2020 21 சரியாக ஞாபகம் இல்லை. ஃபுல்லாமே 35 கொஸ்டினுமே டிஏ கேட்டிருக்காங்க. எஸ்பிஐபிஓவில் 2020 நினைக்கிறேன். ஃபுல்லாக 35 கொஸ்டினுமே டிஏ தான். அதில் டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு ஒரு டிஏ வந்துச்சு. மீதி பூரா டிஐ அப்ளிகேஷன் டிஏ தான் இருந்துச்சு. இப்போ இந்த இது வந்து போன வருஷம் செட்டு. இந்த போன வருஷம் செட்டில் டிஐ மட்டும் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாட் 15 மார்க் கிடையாது, 15 செட்டு. 15 செட்டு என்ன அர்த்தம்னா, இதில் 1 மார்க்கும் இருக்கும், 2 மார்க்கும் இருக்கும். இந்த டிஐயுடைய ப்ரிப்ரேஷன் முடிஞ்சாலே நம்ம இந்த செக்ஷனோட ப்ரிப்ரேஷன் ஓவர். நம்ம ஆல்ரெடி 7 வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த சப்ஜெக்டில். இன்னும் ஒரு 7 வீடியோ கொடுப்பேன். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு டிஐக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். பிஓ கொஸ்டின்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. எப்படி இருக்குன்னு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து ஆட் லெவலில் இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஈஸி லெவலில் ஃபியூச்சரில் கொண்டு வருவேன். இன்னும் ஒரு 3 ஆட் லெவல் கொடுக்குறேன். அதை அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பயம் போன பிறகு ஈஸி லெவலில் எக்ஸாம் ஒட்டி இருக்கிற டைமில் ஈஸி லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, எக்ஸாம் ஒட்டி இருக்கும்போது ஈஸி மாடரேட் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் இருக்குது, 20 நாள் 15 நாளுக்கு மேலே வரையும் இருக்குது, 10 நாளுக்கு மேலே அப்படி இருக்குனாலே நீங்கள் ஆட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஒட்டி 10 நாள் தான் இருக்குனாக்கில் ஈஸி அண்ட் மாடரேட் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 நாளைக்கு மேலே இருந்தால் ஆட் லெவல். ஏன்னா இப்போ கான்ஃபிடன்ஸ் உடஞ்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஆட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டால் ஈஸி லெவல் சால்வ் பண்ணுறதுக்கும் அசால்ட்டாக பண்ணிடுவீங்க. அண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ டிமோட்டிவேட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் ஒட்டி டிமோட்டிவேட் ஆனால் எக்ஸாமில் அஃபெக்ட் ஆகும். அதனால் எக்ஸாம் முன்னாடி இப்போ இந்த மாதிரி டைமில் ஆட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, ஸ்கீம்ஸ் வீடியோ எடுக்கிறேன். அதனால் நாளைக்கு ஒரு செட்டு, நாளை கழித்து நாளை மறுநாள் ஒரு செட்டு கொடுக்குறேன். இந்த வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க டிஏ பாருங்கள். உங்களுக்கு பிஓ மெயின்ஸில் எப்படி டிஏ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்க இந்த என்ன ஸ்பிளிட்டப் பார்க்கலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஏ ஸ்பிளிட்டப் இருக்கும். இதில் இந்த 3 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, இது வந்து 1 மார்க்கில் கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. தெரியலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது 1 மார்க்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும், 2 மார்க் இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிராக் பண்ணுங்கள், இல்லைன்னா மற்ற கொஸ்டின்லாம் போட்டு வந்துடுங்க. இப்போ இதில் என்ன ஆப்ஷன்னா, இதில் எது 1 மார்க்கு எது 2 மார்க்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் இந்த கம்மியாக இருக்கிறதுல 2 மார்க் ஃபஸ்ட்டு இருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள். அது இல்லைன்னா இந்த அதிகமாக கொஸ்டின் இருக்கிறதுல 1 மார்க் கொஸ்டின் இருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள். அண்டு இதில் 4 டிஏயில் ஏதாச்சும் 2 ஆர் 3 டிஏ சூஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண டிஏ இருக்குன்னு பாருங்கள். அந்த இப்போ இதில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 4 கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலைன்னா ஸ்கிப் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ஆன்சர் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் வருதோ அத்தனை கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடுவாங்க. எந்தெந்த கொஸ்டின் நம்பர் நல்லா தெளிவாக போட்டு அந்த டிஏ டேபிளில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க் ரிவ்யூ கொடுக்கும்போது நம்ம ஃபில் பண்ண டேட்டா வச்சு திருப்பி சால்வ் பண்ண வேண்டி இருக்கும். சரி, இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா 2 மார்க் கொஸ்டின் இருந்தால் அது மாதிரி 3 கொஸ்டின் இருக்குது, ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் பிக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அண்டு 4 கொஸ்டின் இருக்குது, 1 மார்க்காக இருக்கும், 2 மார்க்காகவும் இருக்கும்.
நான் இது மாதிரி இது ஸ்பீடு, எண்டு பாயிண்ட்டு, ஸ்டார்ட் பாயிண்ட்னு குடுத்துருக்காங்க இல்லையா? நான் ஒரு வீடியோ குடுத்துருந்தேன். 2022 பேஸ் பண்ணி 21 பேஸ் பண்ணி ஒரு ட்ரிஃப்ட் கிராஸ்ன்னு ஒரு டிஏ குடுத்துருக்கேன். அந்த மாதிரி இது லாஜிக்கல் டிஏ. இது ஒண்ணு லாஜிக்கல் டிஏ, ஒரு லைன் சார்ட்டு அண்ட் ஒரு டேபிள் டிஏ, ஒரு பை சார்ட்டு. ஸோ லாஜிக்கல் டிஏ உங்களுக்கு கிராக் பண்ண அந்த லாஜிக்கை கிராக் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். கிராக் பண்ண முடியலன்னு சால்வ் பண்ண முடியாது. ஸோ லாஜிக்கல் டிஏயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டேபிள் டிஐக்கு நான் மிஸ்ஸிங் டிஐ நேத்து தான் ஒரு வீடியோ தரமா குடுத்துருந்தேன் 4 கொஸ்டினு. அத பிராக்டிஸ் பண்ணா அது 2 மார்க் கொஸ்டின் அதுவும். சும்மா சூப்பரா இருக்கும் அந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி அப்ரோச் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்டு கீழ குடுத்துருக்கேன். ஸோ டிஐக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு எல்லா டிஐயும் நம்ம அப்ரோச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு போணும். பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் இதில வந்து நீங்க எத்தன செட்டு பிராக்டிஸ் பண்ணுறது முக்கியம் இல்ல. ஏன்னா இது பிரிலிம்ஸ் கிடையாது ஸ்பீடு வேணுன்றதுக்கு. ஸ்பீடெல்லாம் இங்க தேவையே கிடையாது. இங்க என்ன தேவை அப்படின்னா, நமக்கு கான்செப்ட் தான் தேவை. ஏன்னா 3/4 மணி நேரம் இருக்கு. 3/4 மணி நேரத்தில நீங்க பெஸ்ட் அட்டெம்ப்ட் குடுக்கணும். இதில முடிஞ்ச வரை அட்டெம்ப்ட் குடுத்துட்டு, தென் மிஸ்ஸிங் நம்பர். மிஸ்ஸிங் நம்பருக்கு நான் இதுவரைக்கும் 2 வீடியோ குடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோ இன்னைக்கு வேணா இன்னைக்கோ இல்ல நாளைக்கு காலையிலயோ குடுக்குறேன். அந்த மிஸ்ஸிங் நம்பர் மெயின்ஸ்ல எப்படி இருக்கும்? அதில 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டா எந்த லெவல்ல இருக்கும்? அதாவது 2 கொஸ்டின் கேட்டு 1 மார்க் லெவல்ல எந்த இருக்கும்? எப்படி இருக்கும்? 3 கொஸ்டினுக்கு மேல கேட்டு 2 மார்க்ல கேட்டா எப்படி இருக்கும்? 2 வீடியோ நான் குடுத்துருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அண்ட் என் சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு பெஸ்ட்டா மெயின்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் கிடைக்குதோ, அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பிரச்சனைனா, ஹிந்தி சேனல் பார்க்கும்போது நமக்கு தூக்கம் வரும். கொஞ்சம் லைட்டா தூக்கம் வர மாரி, ஒரு மாரி ம லேசியா இருக்கும். விட்டு விட்டு பார்க்குற மாரி இருக்கும். கன்டினியூவா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதே நீங்க தமிழ்ல வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நீங்க கன்டினியூவா பார்த்தாலே உங்களுக்கு போர் அடிக்காது. அதனால தமிழ் சூஸ் பண்றது பெஸ்ட்டு. தமிழ் இல்லன்னா இங்கிலீஷ் பாருங்க. இங்கிலீஷ் இல்லன்னா ஹிந்தில தான் பார்த்தாகணும். வேற வழி இல்ல. உங்களுக்கு எது பெஸ்ட் சோர்ஸோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. என் சேனல் மட்டும் பெஸ்ட் கிடையாது. நெறைய சேனல் பெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு எது ஆப்ட் ஆகுதோ, எந்த வாத்தியார் சொல்றது உங்களுக்கு கடைசி வரையும் உங்களால உட்காந்து பார்க்க முடியுதோ, அந்த வீடியோ பாருங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அண்டு ஃபர்ஸ்ட்டு டிஐ. டிஐல நான் சொன்ன 1 மார்க், 2 மார்க்கு எது ஈஸியா இருக்கு, எது நமக்கு பேட்டர்ன் ஆப்ட் ஆனது, அந்த மாரி பிக் பண்ணி ஒரு 3 டிஐ வரை அட்டெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் நம்பர் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா எடுத்தோனே நம்பர் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் டிஐ அட்டெண்ட் பண்ணுங்க. அண்டு இருக்கிற டைம்ல குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 அப்படி இல்லனா டேட்டா சஃபிஷியன்சி இது 2த்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதுல 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சுன்னா அத அட்டெண்ட் பண்ணுங்க. தென் ஆஸ்பிரண்ட்ஸ் இதுவும் டிஐ தான் நமக்கு நம்மள பொறுத்தவரைக்கும் இதுவும் ஒரு டிஐ தான். கேஸ்லெட்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். ஸோ இதுவும் நான் 2 வீடியோ குடுத்துருக்கேன். அதில டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி பழைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த டிஐயே நான் குடுத்துருக்கேன். அதையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அத பிராக்டிஸ் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். 3 கொஸ்டின் அது. 2 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஹோம் ஒர்க் குடுத்துருந்தேன். ஸோ அந்த கொஸ்டினையும் பாருங்க. வேணா அந்த ஹோம் ஒர்க் குடுத்த கொஸ்டின் இன்னொரு டைம் நான் சால்வ் பண்ணி கொண்டு வரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். இது மாரி டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாரி ஒரு 3 கொஸ்டின் கேட்டு ஒரு கேஸ்லெட் மாரி அப்ளிகேஷன் கேஸ்லெட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்றோம், மிஸ்ஸிங் நம்பர் அட்டெண்ட் பண்றோம். தென் டேட்டா என்டர்பிரைஸ்ல செலக்டிவ் பண்ணி 3 டி அட்டெண்ட் பண்றோம். தென் என்ன பண்றோம், நம்ம டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு கேஸ்லெட் இருக்கா, இந்த பேப்பர்ல கேஸ்லெட் இருக்கு. சாதா கேஸ்லெட் கூட 1 மார்க் கேட்டு கேட்பாங்க. அத அட்டெண்ட் பண்றோம். இது 2 மார்க்ன்னு நெனைக்கிறேன். 1 மார்க், 2 மார்க். ஹார்ட் லெவல்ல இருந்தா 2 மார்க் இருக்கும். ஈஸியா இருந்தா 1 மார்க்ல இருக்கும். கான்செப்ட் அப்ளை பண்றதுனா 2 மார்க் இருக்கும். ஸோ இது அட்டெண்ட் பண்றோம். தென் டேட்டா சஃபிஷியன்சி அட்டெண்ட் பண்றோம். தென் நம்ம அல்ஜீப்ரா பேஸ்டு அரித்மெடிக்னா அரித்மெடிக் பேஸ்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனு. இது உங்களுக்கு வந்தா அட்டெண்ட் பண்ணுங்க. வரலைன்னா தயவு செஞ்சு அப்ளிகேஷன் சம் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? இப்ப இத பண்ணியிருந்தீங்கனாவே உங்களுக்கு எவ்வளோ அட்டெம்ப்ட் வந்திருக்குமே. இதுல வந்து ஒரு 9 டிஏல ஒரு 9லேருந்து 10 ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணா கூட, நீங்க ராங் நம்பர் சீரிஸ்ல ஒரு 4ல 3 குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 3 கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சி அதுலேருந்து 2 இந்த டைம் அண்ட் 3ல 2 பாருங்க. 4, 3, 7, 17, 28 அதாவது இது 2 சேர்ந்து தான். ஸோ 17 கொஸ்டின் டூயபிள். 17 கொஸ்டின் டூயபிள்னா இதில எத்தனை 2 மார்க் இருக்கும்? ஒரு 5 2 மார்க்னா கூட உங்களுக்கு 17 + 5 22 மார்க் மேல உங்களால எடுக்க முடியும். குறைஞ்சது இந்த அட்டெம்ப்ட்ஸ் போக உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல உங்களுடைய அப்ளிகேஷன் சம் ஸ்ட்ரென்த் பொறுத்து இந்த கொஸ்டின்லாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட ஸ்கோர் அதிகமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாரி மிஸ்செலேனியஸ் அல்ஜீப்ரா பேஸ்டுனா குவாட்ராட்டிக் 1 மார்க் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டு குடுத்துருக்கோம். அதுவும் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸ் தான். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி டிஏ அட்டெண்ட் பண்றீங்க. செலக்டிவா அட்டெண்ட் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் சீரிஸ் இருந்தா அத அட்டெண்ட் பண்ணிருங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு நம்பர் சீரிஸ் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு குவாட்ராட்டிக் இதில ஒரு 3 கொஸ்டின்
4 கேட்டிருக்காங்க, 3 கொஸ்டின் போட்டுருக்காங்க. மினிமம் நமக்கு 3. இதில 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில மினிமம் ஒரு 9. இதில தென் இந்த டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு கேஸ்லெட் நீங்க அப்ரோச் பண்ணியிருந்தா 3. அப்படி இல்ல அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, மிஸ் பண்ண இன்னொரு டிஏ அப்ரோச் பண்ணணும். ஒண்ணு இந்த கேஸ்லெட் போடணும், இல்லன்னா மிஸ் பண்ண இன்னொரு டிஏ அட்டெண்ட் பண்ணணும். தென் டிஐல நீங்க அட்டெண்ட் பண்ணதுல 1, 2 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணத போடணும். அப்படி சுத்தி போட்டா 3 கொஸ்டின் வந்துரும். தென் என்ன பண்ணலாம்னா, அப்ளிகேஷன் சம். இப்போ 9, 6, 15 அப்ளிகேஷன் சம் ஒரு 3. 18 கொஸ்டின் ஆச்சு. இந்த 18 கொஸ்டின்ல 2 மார்க் கொஸ்டின் 5 போட்டிருந்தா கூட 23. இதுதான் நம்மளுடைய குட் அட்டெம்ப்ட். தென் இருக்கிற டைமை பொறுத்து நமக்கு மாறும். திருப்பி இங்க சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி இங்க சொல்லியிருக்கேன். இது ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. நம்பர் சீரிஸ், டிஐ, தென் இந்த கேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சம். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க் டெஸ்ட்ல மெமரி பேஸ்டு மார்க் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க லாஸ்ட் 5 டேஸ். அதுக்குள்ள நான் மெமரி பேஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் நீங்க ஒன்ஸ் மார்க் டெஸ்ட், மெமரி பேஸ்டு மார்க் டெஸ்ட் அடாவ்ல ஃப்ரீயா இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிஎஃப்ஸ் நிறைய இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட்டாக போகிறவங்க நீங்கள் வச்சிருக்க டெஸ்ட் பேக்கில், டெஸ்ட் புக்லேயும் அடாவ்லேயும் நீங்கள் டெஸ்ட் பேக் வச்சுருந்தா அதில் மெமரி பேஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இது வந்து 2022 அனாலிசிஸ். அது 2023, இது 2022. இதில் பாருங்கள், ராங் நம்பரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அட்டம் பண்ணணும். 3ல் 2 அட்டம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, பூரா பாருங்கள், டிஐ அரித்தமெட்டிக் கொஸ்டின் அதிகமாக இருக்குது. டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டிஐ 5. போட் அண்ட் ஸ்ட்ரீம், கேஸ்லெட், டிஐ. முன்ன சொன்னல டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அதே மாதிரி இப்போ போட் அண்ட் ஸ்ட்ரீமில் கேட்டிருக்கான். எனக்கு சூப்பராக தெரியும் போட் அண்ட் ஸ்ட்ரீமு. நான் வேணா உங்களுக்கு சொல்லித்தரேன் போட் அண்ட் ஸ்ட்ரீம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படி கான்செப்ட், சிங்கிள் லைனில் போடுறது இப்படின்ட்டு. சிங்கிள் லைனில் அப்ரோச்சு. இது அப் ஸ்ட்ரீமு, இது டவுன் ஸ்ட்ரீமு, இது அப் ஸ்ட்ரீமு, இது ஸ்ட்ரீமு, இது போட்டு, இங்கே இன்னொரு ஸ்ட்ரீமு. இதெல்லாம் சம் பண்ண அடுத்தடுத்து கிடைக்கும். இந்த மெத்தடை நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தெரிஞ்சால் இந்த கொஸ்டின் இந்த கேஸ்லெட் ஈஸியாக போட்டுடலாம். இங்கே ஒரு 4 கொஸ்டின். தென் இதை பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க். எகைன் அண்ட் எகைன் எத்தனை எக்ஸாம்னாலும் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி நம்மளுக்கு 3 மார்க் கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள். ஸோ அதனால் நான் கொடுத்துருக்க அந்த டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டினை தயவு செஞ்சு போய் பாருங்கள். அது நான் டேப்லெட் எடுத்த வீடியோ தான், ரொம்ப கிளாரிட்டி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிசியில் இனிமேல் எடுக்கிறேன், இனிமேல் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் புரியுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். நான் ஒரு கொஸ்டின் அது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்ல, அது இன்னொரு டைம் சால்வ் பண்ணுறேன். ஸோ டைம் அண்ட் ஒர்க் எகைன் அண்ட் எகைன் கேட்குறாங்க. இந்த மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் கேட்பாங்க. எந்த டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட கேட்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்பாங்க. 2022ல் பார்ட்னர்ஷிப் வச்சு கூட கேட்டிருந்தாங்க 3 மார்க் கொஸ்டின். அது 2 மார்க் 6 மார்க் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக போட்டுடலாம். நான் உட்காந்துட்டேன் அந்த டைமு. நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் உட்காராமல் ஒழுங்காக சூப்பராக போட்டுடலாம். ஸோ இதில் 6 மார்க்கு, 3 கொஸ்டின் 6 மார்க்கு. கொஸ்டின் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ராங் நம்பர் அட்டம் பண்ணுறோம், இந்த டிஏ அட்டம் பண்ணுறோம், தென் இந்த டிஏ அட்டம் பண்ணுறோம். இங்கே ஒரு டிஏ இருக்குது. இந்த 2 டிஏல எந்த டிஏ உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டிஏ பிக் பண்ணி அட்டம் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு 4 மார்க்கு. நம்மளுக்கு ஸ்கோரபிள் பாட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் முடிஞ்சு போக தான் டேட்டா சஃபிஷியன்ட். நான் சொன்னேன் போன இதுக்கு முன்ன வருஷத்தில் 23ல் 3 குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கேட்டிருந்தாங்க. அதுனா கூட எல்லாம் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரையும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நல்லா கிளியராக கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஸ்டெப்ஸை வச்சு ஆன்சர்ஸ் கெஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டு போயிடலாம். இது லாஸ்ட் மினிட்ல அட்டம் பண்ணக்கூடிய டாபிக். எப்படி கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி ரீசனிங் லாஸ்ட் மினிட்ல அட்டம் பண்ண சொல்கிறோம், அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு டேட்டா சஃபிஷியன்சி லாஸ்ட் மினிட்ல அட்டம் பண்ணக்கூடிய டாபிக் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 அண்ட் அப்ளிகேஷன் சம்மு. ஃபஸ்ட்டு இந்த டிஐ அட்டம் பண்ணுறீங்க. இந்த டிஐ, இந்த கேஸ்லெட், இந்த டைம் அண்ட் ஒரு கேஸ்லெட், இந்த 4த்தில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது 3ல் அட்டம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 12லேருந்து 15 மார்க்ஸ் செக்யூர்ட் ஆகிடும். தென் இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்குன்னா, ரொம்ப ராங் நம்பர் கேட்டிருக்கிறதுல அதில் ஒரு 2 மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கணும். தென் இந்த டேட்டா சஃபிஷியன்சியில் ஒரு 2 மார்க்னா கூட மினிமம் 20 பாசிபிள், மேக்ஸிமம் 25லேருந்து 28 வரையும் டூயபிள். நான் இந்த 4 டிஐலும் சேர்த்து மினிமமாக போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் ஆஸ்பிரண்ட்ஸ் மேக்ஸிமம் போடுவாங்க. எல்லாம் ரவுண்டு பண்ணி நீங்கள் 2 மார்க் கொஸ்டின் கன்வெர்ட் பண்ணி இந்த டைம் அண்ட் ஒர்க்கெலாம் 3 கொஸ்டின் போட்டேன்னா 6 மார்க் கிடைக்கும். இந்த டிஐயில் 2 டிஐயில் 1 டிஐ 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் 3 கொஸ்டின் போட்டிருந்தா கூட 6 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக கிடைக்கிறதுல உங்களுக்கு மார்க் பூஸ்ட் ஆகிடும். நீங்கள் 18 கொஸ்டின் போட்டிருந்தா கூட 22,
24 மார்க் வந்துரும். அக்யூரேட்டா போடணும், கொஸ்டின் செலக்ஷன் சூப்பரா பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி கொஸ்டின பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ராங் நம்பருக்கும் இந்த டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு கேல்குலேட் போன வருஷமும் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்ன வருஷமும் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்ன வருஷம் எஸ்பிஐ பிஓலையும் கேட்டிருக்காங்க. அது நான் குடுத்துருக்கேன். அத சால்வ் பண்ணிட்டு நீங்க டைம் அண்ட் ஒர்க்கே வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அங்க போனாக்கல பார்ட்னர்ஷிப் வச்சு கூட குடுப்பான். காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு கூட குடுப்பான். சிம்பிளா தான் இருக்கும். பட் உங்களோட கால்குலேஷன் கரெக்ட்டா இருக்கணும். அதுதான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸ்ல எடுத்து சால்வ் பண்ற மாரி இருக்கும். சால்வ் பண்ணி வர ஆன்ஸர வச்சு நீங்க கொஸ்டின்லே ஒரு கால்குலேஷன் குடுத்துருப்பாங்க. அத சால்வ் பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து கேல்குலேட் அப்ளிகேஷன் கேல்குலேட்டுக்கான ஃபார்முலா மெத்தடு. ஸோ நீங்க அந்த டைம் அண்ட் ஒர்க் மெத்தட் கொஸ்டின் பாருங்க ஒரு டைம் உங்களுக்கு புரியும். அதுலருந்து எப்படி கேல்குலேட்ட அப்ளிகேஷன் பேஸ்டு கேல்குலேட்ட அப்ரோச் பண்ணலான்ட்டு நான் வேணும்னா இன்னும் பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு கேல்குலேட்ட கொண்டு வரேன். அது வந்து நெக்ஸ்ட் ஒரு நம்பர் சீரிஸ் கொண்டு வரேன். அப்புறம் பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி கேல்குலேட் கொண்டு வரேன். தென் இன்னொரு ஆட் லெவல் டிஐ, லாஜிக்கல் டிஐ இருக்கலாம். எய்தர் வேற நான் ஆல்ரெடி குமுலேட்டிவ் டிஐ, மிஸ்ஸிங் டிஐ, லாஜிக்கல் டிஐ 2 செட்டு 4 டிஏ குடுத்துருக்கேன். ஒரு ராங் நம்பர், ஒரு மிஸ்ஸிங் நம்பர் குடுத்துருக்கேன். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண ஒரு கேல்குலேட் குடுத்துருக்கேன். இது எல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பிஓ மெயின்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் இனிமேலும் கொடுக்கக்கூடிய வீடியோஸ பாருங்க. நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் போய் அட்டெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ல நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா குடுக்குறேன். அதாவது டைம் கொஞ்சம் கம்மி டைம்ல லாஸ்ட் மினிட்ல குடுக்குறேன். அப்ப நீங்க அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு போய் நீங்க எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா, அப்ப நீங்க இதுக்கு தகுந்த மாரி இந்த ப்ரிப்பரேஷன் தகுந்த மாரி எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு நான் இன்னொரு டைம் சொல்றேன். இப்ப சொன்னது தான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல, ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும். அப்ப திருப்பி எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது நம்ம யூடியூப் சேனல்ல குடுக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டு. இதுல பாருங்க இங்க இருக்கு பிடிஎஃப் டிஐ. இந்த 7 வீடியோ இருக்கு. இதோட ஒரு 7 நான் குடுக்குறதையும் சேர்த்துக்கோங்க. இது 14 பார்த்துட்டு போங்க மினிமம். இத பண்ணிட்டு நீங்க செக்ஷனல் டெஸ்ட் போட்டுட்டு போனா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் எக்ஸாம்க்கு. புதுசா பிஓ மெயின்ஸ்ன்னு பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க உங்களுக்கு பிஓ கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணறது ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நம்ம டெலகிராம் குரூப்போட ஐடி. நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். அண்ட் இதுல சேனலோட லிங்க் குடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் ஒவ்வொன்னா உங்களுக்கு எது வீக்கா இருக்கோ, ரீசனிங் வீக்கா இருந்தா இத பாருங்க. டிஐ வீக்கா இருந்தா இத பாருங்க. ஸ்கீம்ஸ் இப்ப வீடியோ ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ ஈவினிங் ரிலீஸ் ஆயிரும். ரெடி பண்ணிட்டுருக்கேன். தென் இங்கிலீஷு குடுத்துருக்க 4 வீடியோ ஒரு அப்ரோச் கிடைக்கும். இன்னொரு 4 வீடியோ குடுக்குறேன். ஒரு அப்ரோச்சுக்காக ரீடிங் இங்கிலீஷு. ஸோ பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸும், ஸ்கீம்ஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இன்டர்வியூ சூப்பரான ஒரு 11 சீரிஸ் நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கீம்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நாங்க ஸ்கீம்ஸ் படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன். தென் நான் குடுத்துருக்கக்கூடிய ஏஜ் கேப், கரியர் கேப்பு, ஏன் பேங்கிங் சூஸ் பண்ணீங்க? இவ்வளோ நாள் பேங்கிங் 17ல முடிச்சுட்டு இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தீங்க? இந்த கொஸ்டின் எக்கச்சக்கமான பேர் கேட்டிருக்காங்க. ரெஸ்பான்ஸ்ல நான் பார்த்தேன். ஸோ இந்த பார்த்துட்டு நீங்க ஒரு ஆன்ஸர் கிரியேட் பண்ணி போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்டர்வியூ சீரிஸ் யூஸ் ஆயிருக்கும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம சேனல யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க இல்லன்னா பேங்கிங் மெயின்ஸுக்கு நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி சிஏ இருக்கிற கம்மி டைம்ல எப்படி சிஏ யுட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள இல்ல நாளைக்கு காலையிலக்குள்ள கொண்டு வரேன். தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.